ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தண்ணீரை போல் செலவாகிக்கிட்டே இருக்கா? அது எவ்வளவு தான் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம கைகளில் பணம் சேராமல் தங்காமல் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கோடி கோடியாக நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம கையில் பணம் தங்காமல் செலவாயிட்டே இருக்குது. அதாவது இப்படி பணம் வந்தாலும் இந்த பக்கம் பணம் நமக்கு செலவாயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுவுமே இதில் நம்பிக்கை அப்படின்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது மேலே முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு உங்களோட அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க போயிடணும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் இந்த ஒரு மெத்தட் ரொம்பவே பாப்புலரான மெத்தட். ஸோ நான் சொல்ல போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே லீஃப் மெத்தட் தான். அந்த பே லீஃப் அப்படின்ற ஒன்று நீங்கள் புதுசாக, அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, உங்கள் வீட்டில் இருக்க பொருளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பே லீஃப் கிளியாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப பழசாக இருந்ததுன்னா நீங்கள் கடைகளில் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லீஃப் கிளியாமல் ஓட்டெல்லாம் இல்லாமல் புதுசாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் இதை செய்யலாம். இல்லைனா அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நாட்களில் இதை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது எப்போ என்ன டைமிங்ஸில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே செய்யுங்க. அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அப்போ தான் அதுக்கான பலன் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். ஸோ அந்த பேலீஃபை ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேண்டிலோ இல்லைனா ஒரு சாதாரண விளக்கோ இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பே லீஃபில் நான் சொல்ல போகிற ஒரு நம்பரை, அதுக்கு பிறகு நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதிட்டு அதை எரிக்கணும். அந்த சாம்பலை நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு பறக்க விடணும். ஸோ அப்போ தான் அந்த விஷயம் இந்த யூனிவர்ஸை போய் சேரும். உங்களுக்கான விஷயமும் உங்களை தேடி உடனடியாக வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த பேலீஃபை எடுத்ததுக்கு பிறகு உங்களோட கைகளில் வச்சு அதை நல்லா பிரார்த்தனை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் என்ன நினச்சி இந்த பேலீஃபில் எழுதுறனோ அந்த விஷயம் எனக்கு உடனடியாக நடந்துடுச்சு, அதற்கு ரொம்ப நன்றி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை முதல்ல நீங்கள் சொல்லணும். சொன்னதுக்கு பிறகு தான் நான் சொல்கிற அந்த நம்பரையும் நீங்கள் எழுதணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை உங்களோட மனசில் ஃபர்ஸ்ட்டு நினச்சிக்கோங்க. மனசில் ஒன்று நினச்சிட்டு அதுக்கு பிறகு ஒன்று எழுதக்கூடாது. ஸோ என்ன வேணுமோ அதை தீர்க்கமாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட தெளிவான ஒரு மனநிலை இல்லைன்னா யூனிவர்ஸும் குழம்ப ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 லட்சத்தை உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆழமாக. எனக்கு இப்போதைக்கு 10 லட்சம் வேணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் உங்களோட தாட்டாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம 15 லட்சமாக கேட்டிருக்கலாமோ இல்லை நம்ம 1 கோடியாக கேட்டிருக்கலாமோ இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ஒரே நாளில் எனக்கு 1 பில்லியன் வரணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. உங்களுக்கு உங்களோட சூழ்நிலைக்கு என்ன அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் யோசிங்க. ஏன்னா அப்போ தான் யூனிவர்ஸ் உடனடியாக ஒர்க் பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசித்ததுக்கு பிறகு ஒரு க்ரீன் கலர் பென் ஒன்று வச்சுக்கோங்க. மார்க்கரோ பென்னோ ஸ்கெட்சோ எதுவாக வேணால் இருக்கலாம், ஆனால் அது க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ அந்த க்ரீன் கலர் பெனில் நான் சொல்கிற இந்த நம்பரை ஃபர்ஸ்ட்டு மேல் லைனில் எழுதிடுங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு வேணுன்ற அமௌண்ட், அதாவது 10 லட்சம் கிடைத்ததற்கு நன்றி, இந்த வாக்கியம்தான் இருக்கணும். அமௌண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம் இல்லை எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிற நம்பர், அதுக்கு கீழ் லைன்லையே நீங்கள் எனக்கு 10 லட்சம் கிடைத்ததற்கு நன்றி, அவ்வளோதான். உங்களுக்கு அது கிடச்சிருச்சு, அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் பெனில் தான் கண்டிப்பாக எழுதணும், வேறு எந்த பெண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்பர் சொல்கிறேன். 199621
647 இந்த நம்பரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வாக்கியத்தையும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதினதுக்கு பிறகு மறுபடியும் உங்கள் கைகளில் வச்சு அதை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணணும். அதாவது இந்த யூனிவர்ஸுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்ட அமௌண்ட் நீங்கள் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் எந்த டைம் லைனும் எந்த டெட்லைனும் அதுக்கு கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இன்றைக்கி நான் செய்கிறேன், எனக்கு காசு வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க. டெட்லைன் உடனடியாக அப்படின்றது கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி வேணும் அப்படின்னு கேட்கலான்னா, எனக்கு இந்த தேதிக்குள்ளே ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, ஸோ அதுக்குள்ளே எனக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிருச்சு, அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் மட்டும் நினச்சிக்கோங்க. எழுதும்போது அது எழுத வேணாம். ஸோ இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 1 lakh தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு அடுத்த மாதம் 1 லட்சம் தேவைப்பட்டது, அதுக்கு எனக்கு அமௌண்ட் கிடைச்சிருச்சு, அதுக்கு நன்றி யூனிவர்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி வாக்கியத்தை உங்களோட மனசில் ஃபர்ஸ்ட்டு நினச்சிக்கோங்க. அது எழுதுனதுக்கு பிறகு அமைதியாக நீங்கள் ஒரு 5 minutes நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். ஸோ நடந்த மாதிரி நன்றி சொன்னதுக்கு பிறகு அந்த பேலீஃபை இதில் வச்சு நீங்கள் எரிச்சிடுங்க. ஸோ எரிச்சதுக்கு பிறகு அதில் வர சாம்பலை உங்களோட கைகளில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியோ இல்லை வெளியே ரோட்டில் எங்கே இருந்தனாலும் சரி, கைகளில் அந்த ஆஷஸ் இருக்குல்ல, அந்த சாம்பலை அப்படியே யூனிவர்ஸை பார்த்து பறக்க விடுற மாதிரி பறக்க விடுங்க. இது போதும். இந்த ஒரு விஷயம் நம்பிக்கையோடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 நாட்குள்ளே நல்ல வித்தியாசம் உங்களுக்கே தெரிய வரும். ஆனால் இந்த பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான டவுட்டும் அது மேலே படவே கூடாது. இது நடக்குமா நடக்காதா, ஒருவேளை 7 நாள் அப்படின்றதுக்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரல அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த யூனிவர்ஸ் அதை தள்ளி போடுதுன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ அன்றைக்குமே அது நெகட்டிவாக அப்படின்ற தாட்டில் அதை கண்டிப்பாக வைக்காதீங்க. ஆனால் நீங்கள் கேட்ட அமௌண்ட் கண்டிப்பாக உங்களை தேடி கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த மெத்தடை ஷேர் பண்ணுங்கள். பணத்தினால யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.